உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள் இளைஞர் எழுச்சி நாள் அப்படின்ற டைட்டிலோட ஒரு பாடலும் வெளியிட்டு இருந்தாங்க. எதிர்காலமே வா, கலைஞரே, அதாவது கலைஞர் பேரனே இல்லாம கலைஞரே வா, நீதான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு தலைவன், எழுச்சி நாயகன், நிறைய வரிகள் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய பாடல் மாதிரியே தான் அந்த பாடல் இருக்கு. கலைஞருக்கு இருந்த சாதுரியத்துல 1% கூட இவருக்கும் கிடையாது, ஸ்டாலின் ஐயாவுக்கும் கிடையாது, உதயநிதிக்கும் கிடையாது. ஒரே ஒரு சின்ன சேலஞ்ச், கருணாநிதியை போல் உதயநிதியை 4 மணிக்கு ஒரே ஒரு நாள் லைஃப்ல ஒரே ஒரு நாள் 10 மணிக்கு படுத்துட்டு காத்தால 4 மணிக்கு எந்திரிச்சு கருணாநிதி மாதிரி வாக்கிங் போயிட்டு கருணாநிதி மாதிரி ஒரு வேலை செய்ய சொல்லுங்க பார்ப்போம். இப்ப அந்த பாட்டு ஒரு அவங்க கட்சியில இருக்கிற அந்த ஜென்சி கிட்ட அந்த பாட்டை போய் பிடிச்சிருக்கான்னு கேட்டு பாருங்களேன். சார் என்ன சார் இவ்வளவு மொக்கையாவா சார் போட்டு வைப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அது யாருக்குமே கேட்சியா இல்லை. ஏஐல நீங்க ஒன்று பண்ணணும்னா தி பெஸ்டா அதை ட்ரை பண்ணியிருந்தது. அன்பில் மகேஷ்க்கு இவர் மேல ஏதோ ஒரு பெரிய வருத்தம் போல இருக்கு. நான் தான் நடிப்பு அரக்கன் அப்படின்னு இருந்த அன்பில் மகேஷை இவங்க ஏதோ அந்த துர்காமா ஏதோ காண்டேத்தி விட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால அவர் வந்து இருகுண நான் பழி வாங்குறேன் அப்படின்னு பர்த்டே அன்னைக்கு நான் இதை ரிலீஸ் பண்றேன்னு முதல்ல 2 நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணி விஜய்க்கு ஆரம்பிச்ச அந்த பாட்டை விட இன்னும் ஒரு 10% கூடுதலான ஒரு டெக்னாலஜி வைஸ் அது ஒரு அழகா இருந்திருக்கணும்ல. நீ 100% கேவலமா எடுத்து வச்சிருக்கீங்களா? அதைத்தான் நம்ம சொல்றோம். உதயநிதியை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் யாருமே கிடையாது. தலைவராக ஏற்றுக்கொண்ட மாதிரி நடிக்கிறவங்க இருக்காங்க. இன்னைக்கு அந்த ஹோல்டு வந்து ஸ்டாலின் ஐயா கிட்ட இருக்கு, நாளைக்கு அந்த ஹோல்டு வந்து சபரீசன் வெர்சஸ் உதயநிதியா மாறும். அப்ப நீங்க இப்ப கேட்டீங்களா, இன்ன வரைக்கும் கட்டுக்கோப்பா தானே இருக்குது. ஸ்டாலின் ஐயா காலத்துக்கு பிறகு அது சபரீசனா உதயநிதியா என்று மாறும். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். சொன்னமோடு அதிமுகவின் ஐடி விங் நிர்வாகி நாச்சியார் சுகந்தி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள் பார்த்துருப்பீங்க. இளைஞர் எழுச்சி நாள் அப்படின்ற டைட்டிலோட ஒரு பாடலும் வெளியிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இன்னைக்கு இன்டர்நெட்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் ஒரு பாட்டு விடுறாரு, விஜய் அவர்கள் கட்சி சார்பாக 2-3 பாடல்கள் விடும்போது அந்த பாட்டை பார்த்துட்டு தான் வந்து உதயநிதி அவர்கள் ஒரு பாட்டு விட்டுருக்காரு. அதுல வந்து நிறைய வரிகளையும் பார்க்குறோம். எதிர்காலமே வா, கலைஞரே, அதாவது கலைஞர் பேரனே இல்லாம கலைஞரே வா, நீதான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு தலைவன், எழுச்சி நாயகன், நிறைய வரிகள் பார்க்குறோம். கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய பாடல் மாதிரியே தான் அந்த பாடல் இருக்கு. குதிரையில திமுக கொடி ஏந்தி முன்னாடி போறாரு, அந்த டிஷர்ட்டோட அவர் போறாரு. ஏஐ மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை அன்பில் மகேஷ் அவர்கள் தான் வந்துட்டு பரிசா வந்து உதயநிதிக்கு கொடுத்ததாகவும் சொல்றாங்க. என்ன சிரிக்கிறீங்க? சொல்லுங்க. இல்ல அதுதான், இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, ட்ரோலாம் ஆயிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்களா அந்த பாட்டை? எப்படி இருந்துச்சு அந்த பாட்டு? இல்ல, எனக்கு இந்த பாட்டு நீங்க சொன்னீங்க ஏன் சிரிச்சிங்கன்னு கேட்டீங்களா? அந்த வடிவேல் வந்து ஒரு குதிரை மேல பீச்ல போவாரு. அப்ப இந்த ஒரு நடிகர் வந்து நீங்க எம்ஜிஆர் மாதிரி தகதகன்னு இருக்கீங்கன்னு அவர் வந்து சொல்லுவாரு, இந்த குதிரை சுத்திட்டு கடைசியில் இங்க தான் வரும்னு சொல்லுவார்ல. அந்த சீன் இருக்கு இல்லையா, வடிவேலு குதிரை போறது, அந்த சீனையும் இவர் ஏஐல போற உதயநிதியும் இந்த டிவிகே பசங்க மிக்ஸ் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க. நீங்க சொல்ல சொல்ல எனக்கு அதான் சிரிப்பு வந்ததுன்னு வச்சுக்கேங்களேன். ஆக்சுவலி இதை வந்து இத்தனை 1000 லட்சம் கோடிகள் வைத்திருக்கின்ற திமுக ஏஐல நீங்க ஒன்று பண்ணணும்னா தி பெஸ்டா அதை ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். அன்பில் மகேஷ்க்கு இவர் மேல ஏதோ ஒரு பெரிய வருத்தம் போல இருக்கு. நான் தான் நடிப்பு அரக்கன் அப்படின்னு இருந்த அன்பில் மகேஷை இவங்க ஏதோ அந்த துர்காமா ஏதோ காண்டேத்தி விட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால அவர் வந்து இருகுண நான் பழி வாங்குறேன் அப்படின்னு பர்த்டே அன்னைக்கு நான் இதை ரிலீஸ் பண்றேன்னு முதல்ல 2 நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வீடியோ வச்சு நம்ம ட்ரால் பண்ணணும்னு இங்கே டிவிகே பசங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதிமுக இந்த மாதிரி சீப்பான ஆக்டிவிட்டியில எப்பயுமே இறங்காது. அப்ப இவங்க ட்ரால் பண்ணணும்னா அந்த ஒரிஜினல் வீடியோ ட்ரால் மெட்டீரியல் தான்டா டே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. போது அந்த குதிரையில போறதெல்லாம் இருக்குல்ல, நம்ம இப்போ உட்காந்துருக்கிறது எந்த வருஷம்? 2025. நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? ஏஐ, ஜாட் ஜிபிடி, அந்த டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி என்ன நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த குதிரையில போறதெல்லாம் எந்த காலம்? வேதிக் பீரியட், வேத காலம்னு வரலாறுல படிக்கிறோம்ல. அந்த குதிரையில போறதெல்லாம் வேதகால சிந்தனைகள். அப்போ நம்ம உதயநிதி துணை முதல்வர் வேத காலத்து ஆளா, இந்த மாடர்ன் டெக்னாலஜி ஆளா? சொல்லுங்க மிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே. உதயநிதி அவர்கள் வேத காலத்து ஆளா, ஏஐ காலத்து ஆளா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. இல்ல, விஜய் அவர்களும் அந்த கொடி பாடல்ல குதிரையில தானே வருவாரு. அந்த 2 யானைகள் இருக்கும், 2 யானை வந்து இருக்கும்போது நடுவில் அவர் வந்து இறங்குவார்ல. அப்ப இது என்ன விஜய்க்கு போட்டி ஆரம்பிச்ச பாடலா? இல்ல, அப்பனா விஜய்க்கு ஆரம்பிச்ச அந்த பாட்டை விட இன்னும் ஒரு 10% கூடுதலான ஒரு டெக்னாலஜி வைஸ் அது ஒரு அழகா இருந்திருக்கணும்ல. நீ 100% கேவலமா எடுத்து வச்சிருக்கீங்களா? அதைத்தான் நம்ம சொல்றோம். மற்றபடி உதயநிதிக்கு நம்ம எதிர்கட்சியில இருந்தாலும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றேன். ஏன்னா அவர் நம்மளுடைய துணை முதல்வர். அதனால அவர் நீண்ட ஆயுசோடு
மென்மேலும் அறிவை இனிமேலாவது பெருக்கி கொண்டு அவர் வந்து அடுத்த முறை அறிவு திருவிழா நடத்தும் போது கொஞ்சமாவது அறிவோடு அவர் அந்த விழாவை நடத்தணும் அப்படிங்கிற பிறந்தநாள் வாழ்த்து செய்தி அவர் நமக்கு சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி வாழ்த்து அவர் கடந்த காலங்கள்ல வரைக்கும் ஒரு வாட்டி கூட கேட்டிருக்க மாட்டார். ஆமா சார், மேடையில் உட்காந்துட்டு துணை முதல்வருங்கிற ஒரு அகங்காரத்திலையும் ஆணவத்திலையும் எல்லாத்துக்கும் அறிவு இல்லை. அறிவு இருக்கு, அதனால நாங்கள் அறிவு திருவிழா நடத்துறோம்னு ஆணவத்தில் பேசினேன்னா ராஜா, அப்புறம் வச்சு செய்வாங்க தானே, எல்லாரும் வச்சு செய்வாங்க தானே. இப்போ எனக்கெல்லாம் இயல்பாக வந்து டீசெண்டாக பேசி ரொம்ப அவரை வந்து மலினமாக பேச முடியலை, சரிங்களா. ஆனால் டிவிக்கு அந்த என்னது டிஜிட்டல் வாரியர்ஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ், அவன்லாம் வச்சு அடிக்கிற அடியை பார்த்தா நமக்கு நெஞ்சு வலி வந்துடுது. அவன் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டால் உண்மையிலேயே லிட்ரலாக நெஞ்சு வலி வருது. அந்த மாதிரி அவ்வளோ ஹார்ஷா அவ்வளோ வன்மத்தை அவன் கொட்டுறான். இல்ல இப்ப இந்த பாடல் மூலியமாவே அடுத்து எதிர்காலம் திமுகவுக்கு அடுத்த தலைவர் எல்லாமே வந்து உதயநிதி அவர்கள் தான் அந்த பாட்டுல சொல்ல வர விஷயம். லாஸ்டா கூட பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரேம்ல துர்கா ஸ்டாலின் அவர்களும் முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு இதுவும் இருந்துச்சு. ஸோ அதை வச்சும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த வாரிசு இவர் வரப்போறாரு அப்படிங்கறதான இந்த பாட்டுல சொல்றாங்க. அப்படின்னு இல்ல, அடுத்த வாரிசு இவர் தான் அப்படின்றத ஆழமா ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஒரு பாடல் தான் அது. இது ரொம்ப ஒரு சீரியஸ் நோட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிறது அந்த திமுக கட்சியிலேயே சில ஒட்டுத்திணை ஆட்கள் இருப்பாங்க, இந்த எலும்பு துண்டுக்காக பேசுகின்ற ஆட்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆசியா முழுக்க இந்த மாதிரி வாரிசு அரசியல் இருக்கத்தானே செய்கிறது, அதனால நம்ம இதை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிம்பாங்க. இன்னும் சில ஓவராக கூக்குறோம், இவன் என்னடா அந்த லிவிங்ஸ்டன் ஜோக் வரும்ல, சரி 10 ரூபாய்க்கு கூவ சொன்னா அவங்க ஏழை என்னடா இவன் இவ்வளோக்கு கூவுறான்னு ஒன்று வரும்ல, அதே தான் இங்கே ஒருத்தன் இப்படி கூவுறானா இன்னொருத்தன் கூவான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவிடமிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னா இந்த வாரிசு அரசியலை நாமெல்லாம் ஆதரிக்க வேண்டும் தோழர்களே அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நம்ம இந்த டெமோக்ரஸி, மக்களாட்சி தத்துவம், ஜனநாயகம், இதுக்கெல்லாம் இந்த 75 வருஷமா 50லேருந்து தான், 47னா கூட 50லேருந்து தான் நம்ம இதுக்கு பழகவே ஆரம்பிக்கிறோம். ஸோ 50 இன்னைக்கு 2025, இந்த 75 வருஷத்தில் இந்த சிந்தனை ஒவ்வொரு தமிழனுக்குள்ளும் போய் சேர்வதை, ஜனநாயகம் மக்களாட்சின்னு போய் சேருது இல்லை, அதை வந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணுறாங்க திமுக, சரிங்களா. இந்த மக்களாட்சி தத்துவம்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம எங்கே போகிறோம், திருப்பியும் மன்னராட்சி வேத காலத்துக்கு போகிறோம், திருப்பியும் மன்னர்கள் தான். அப்போது நீங்கள் என்ன பேசுகிறீங்க, இந்த பக்கம் சுயமரியாதைன்னு பேசுகிறீங்க, இந்த பக்கம் தொழில்நுட்பம்னு பேசுகிறீங்க. ஆனால் சிந்தனை வயசு ஜென்சியோட திங்கிங் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப பின்னாடி கொண்டு போகிறீங்க. 75 வருஷம், 100 வருஷம், 150 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போகிறீங்க, மன்னர் காலத்துக்கு கொண்டு போகிறீங்க. அப்போது ஒரு கன்ஃபியூஸ்டு சொசைட்டியை திமுக உருவாக்குது. ஏன் இன்னைக்கு வந்து தாவேக்கால இவ்வளோ ஃபியூரியஸாக பல இளைஞர்கள் போய் சேர்றாங்க அப்படின்னீங்கன்னா, இவனுங்க என்னடா இவன் குடும்பமே வந்துட்டு இருக்குது, அப்போ இது யாராவது எதிர்த்து பண்ண மாட்டாங்களா, அப்போது ஒரு நடிகருக்கு தான் அந்த திறமை இருக்கும் அப்படின்னு அவன் ஏன்னா ஸ்க்ரீனில் பார்த்து பழகிட்டதுனால அங்கே போய் நம்புகிறான், சரிங்களா. ஆனால் அவங்களாலே ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது ரெண்டாவது விஷயம். அப்போது இந்த ஜனநாயகத்தை பின்னிழுத்து தள்ளுகின்ற ஒரு மோசமான வேலையை உதயநிதியும் திமுகவும் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ திமுகல துரைமுருகன் மாதிரியோ இல்லை அவருக்கு இணையான சீனியர்ஸோ, இந்த 70+ இருக்கிறவங்க எல்லாருமே சரி, இவங்க எல்லாருமே என்னன்னா நம்ம காலம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் இவனுங்கள்ட்ட போய் நம்ம என்ன மாரடிக்கிறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. தென் அவங்க எல்லாருமே அவங்களோட பிள்ளைகளையும் பேரன்களையும் வளர்த்து விட்டாங்க, அவங்க தான் அடுத்த கட்சி அப்படிங்கிற மாதிரி வளர்த்து விட்டாங்க. அவங்க எல்லாருமே நல்ல சொபஸ்டிகேட்டடா இருக்காங்க. சொல்றது உதயநிதி ஸ்டாலினை தாண்டி எல்லா அமைச்சர்களும் இல்ல, எல்லா அமைச்சர்களும் நீங்க எல்லா ஒவ்வொருத்தரையும் கணக்குல அப்படியே எடுத்துருந்தீங்கன்னா இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு அமைச்சரோட மகன் மகள், கனிமொழி உட்பட அப்படிதான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மாவட்ட லெவல்ல நேரு பையன் அருண் நேரு, ஏவாவேலு அவர் பையன், சரிங்களா. அப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்க ஐ பெரியசாமி அவர் பையன் செந்தில், அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாரிசுகளை உருவாக்கிட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பெரிய அளவுக்கு திருடுறானா நம்ம என்ன பண்ணோம், அவங்க மாநில அளவில் திருடுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடணும், மாவட்ட அளவில் திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருட்டு இருக்கு இல்லையா, அந்த திருட்டை ஃபுல்லாக எல்லாத்துக்கும் அதிகார பரவலாக்கம்னு பேசிட்டு இப்போ எதை இப்போ பரவலாக்கம் பண்ணி வச்சிருக்காங்க, ஊழலை பரவலாக்கம் செய்து வைத்திருக்கிறார்கள். இல்ல இப்ப அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, ஏன்னா அவங்க அப்பா இருக்காரு அடுத்து இவர் வராரு அப்படின்னும் போது எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட இருக்கும் இல்லையா. அதனாலதான் யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய வாரிசு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்படி
நேக்கா திருடலாம். திருடுறத எப்படி சயின்டிஃபிக்காக திருடலாம், திருடுறதையும் எப்படி எந்தெந்த நாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் இன்னைக்கு வந்து சூப்பர் எக்ஸ்பர்ட் அப்படின்னீங்கன்னா டிஆர்பி பாலு அண்ட் ஹிஸ் சன் டிஆர்பி ராஜா. அப்போ இவங்க வந்து தான் கற்றுக்கிட்ட வித்தையை மொத்த வித்தையையும் மற்ற எல்லாத்துக்கும் கொடுக்குறான். இல்லை, இப்போ இதில் உதயநிதி அவர்கள் சனாதனம் குறித்து ஒரு கருத்து சொல்கிறாரு. இந்திய அளவில் பெருசாக அது பேசப்படுது. பாஜக தலைவர்கள்லாம் அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க. ஒருத்தர் வந்து தலையை எடுத்துருவேன்னு சொல்கிறாரு. இது அப்படியே கலைஞர் பண்ண விஷயம். கலைஞர் ஒரு காலத்தில் சனாதனத்தை பற்றி பேசும்போது தலையை சீவிரன்னு சொல்லும்போது சீப்பு கொடுங்க நான் சீவிக்கிறேன்னு சொன்னார். அந்த அளவுக்கு வளர்ந்த ஒரு தலைவராக உதயநிதி மாறிட்டு இருக்கான்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. வந்துச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே. அப்போ அந்த அளவுக்கு ரீச் ஆகுறாருல உதயநிதியும். அவருடைய இதுல செங்கலை வச்சு எய்ம்ஸை பத்தி பேசுறாரு. அப்படிங்கும்போது சில விஷயங்கள்லாம் நடந்து தானே இருந்திருக்கு. அதாவது கருணாநிதி நீங்க இந்த இடத்துல சுட்டி காட்டி அமைக்கிறோமோ நன்றி. சனாதானம்னு இந்த பக்கம் பேசுவார், வலது கையா இடது கையால் சனாதானம் தீயதுன்னு இது பண்றான்னா, வலது கையால் முரசொலியில சனாதானம் நல்லது, ஆர்எஸ்எஸ் நல்ல இயக்கம், சமுதாய இயக்கம்னு வர. அப்ப அவருடைய வலது கை உண்மையா இடது கை உண்மையா? அப்ப ரெண்டு கையுமே பொய் இல்லையா? அப்போ நீங்க வந்து இந்த பொய்யான பிட்டம் ஒரு அமைப்பை வந்து கட்டமைச்சுக்கிட்டே வரீங்க இல்லையா? அதுதான் இப்ப உதயநிதி காலத்தில் உதிர்ந்து போகுது. இப்ப நீங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம் மாவட்ட அளவுல ஒரு வாரிசு அரசியல், இங்க மாநில அளவுல இவங்க வாரிசு அரசியல். அப்ப இது உருவாகும் போது இந்த கட்சிக்காக உழைத்து 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 ஓடாய் தேர்ந்து போனவன் என்ன பண்றான், உனக்கு ஓட்டு போடுறதுக்கு மட்டும் நான் வேணுமா, ஓட்டு போடுறதுக்கு மட்டும் நான் உனக்கு வேணுமா, போறாங்க வெளியே போறாங்க, அமைப்பை விட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காங்க. ஆனா அது யாருக்குன்னு தெரியல. ஆனா கட்சிக்குள்ள பிரச்சனையே இல்லையா மேம்? நீங்க சொல்ற மாதிரி வாரிசு அரசியல்லாம் மூத்த தலைவர்கள் பிரச்சனை. ஆமா சார், எப்படி பிரச்சனை வரும்? அதான் என்னன்னா, துரைமுருகன் அவர்கள் மாநில அளவுல நீ திருடு, மாவட்ட அளவுல நான் திருடுறேன்னு இங்க திருடுறதை நீங்கள் பரவலாக்கம் பண்ணி வைத்திருந்தால், பவரை டீசென்ட்ரலைஸ் பண்றோங்கிறது போய் ஊழலை நீங்க டீசென்ட்ரலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி வரும்? நீ 1000 ரூபாய் சம்பாதிக்கிற, நான் எவ்வளவு 980 ரூபாய் சம்பாதிக்கிறேன். மேம் இப்போ அதிமுகல எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு குழப்பம் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஜெயலலிதா அவர்களுக்கும் குழப்பம் இருக்கு. இந்த நிமிடம் வரைக்கும் அதிமுகல ஒரு குழப்பம் நீண்டுகிட்டே இருக்கு. யாரு இவங்க வெளியே போறாங்க உள்ள வராங்க, இரட்டை அதிமுக அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா திமுகல அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரவே இல்லையே. எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. மூத்த தலைவர்கள் ஓகே உதயநிதி வரட்டும் அப்படிங்கிறாங்க. துணை முதலமைச்சர் அப்படின்ற பதவி கொடுக்கும்போது கூட எந்த சலசலப்புமே இல்லையே அந்த கட்சியில. அப்பனா அந்த கட்சியில சிந்திக்க தெரிந்தவர்கள் என்று யாருமே இல்லை. அதான் உண்மை. எங்க ஜனநாயகம் இருக்கோ, ஒரு குடும்பத்துக்குள்ள எங்க அப்பா வந்து கொஞ்சம் லிபரல் திங்கிங் இருக்கிறவரா, அங்கே குழந்தை போய் பேசும், எனக்கு இது வேணும், இது என்ன தேவைன்றதை சொல்லும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், சண்டை போடுவோம். அது ஜனநாயகம் இருக்கிற வீடு. அப்பா சர்வாதிகாரத்தனமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அப்பா பைக் சத்தம் அங்கே கேட்கும் போதே குழந்தை என்ன பண்ணும், ஆக்ட் பண்ணும். புக்கை விரிச்சு வச்சு படிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணும். படிக்காது, படிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணும். ஆனால் அந்த குழந்தை அப்பாவை வெறுத்துக்கிட்டே இருக்கும், சர்வாதிகாரத்தை. அதுதான் நீங்கள் திமுகவில் இருக்கிறது. உதயநிதியை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் யாருமே கிடையாது. தலைவராக ஏற்றுக்கொண்ட மாதிரி நடிக்கிறவங்க இருக்காங்க. அது உதயநிதி காலம் வரைக்கும். உதயநிதி காலம் வரைக்கும்னா ஐயா ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி தான் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் எல்லா மட்டங்கள்லையும் முன்னிறுத்தப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. பர்டிகுலர்லி 26 எலெக்ஷனுக்கு உதயநிதி அவர்கள் தான் 234 தொகுதியோட கேண்டிடேட்டையும் போடுறாருன்ற ஒரு பேச்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உதயநிதி தான் வந்து துரைமுருகனுக்கு சீட்டு கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ண போறாரு. உதயநிதி தான் அடுத்த சீனியர் யாரு, கே நேருக்கு வந்து திருச்சியில சீட்டு கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்க போறாரு. அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டின்னு ஒரு இடம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு உதயநிதிக்கு இந்த மதிப்பு மரியாதையும் இருக்குமான்னு பாருங்க. அதான் வரப்போகுது. இப்ப அடுத்து அதான் நடக்க போகுது. அன்னைக்கு அத்தாரிட்டி யார் கையில் இருக்குதுங்கிறத பொறுத்து தான். சரிங்களா? ஸோ அதனால் இப்போ இன்றைக்கி இந்த வந்து நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிகைகள்லையும் எல்லா அமைச்சர்களும் பக்கத்துக்கு பக்கம் ஒரு பக்கம் இன்னைக்கு சில தமிழ் பத்திரிகைகளில் ஒரு பக்கம் ஒரு விளம்பரம் எல்லா அமைச்சர்களுமே கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போது என்னுடைய வாழ்க்கையை நான் மந்திரியாக இருக்கணுமா இல்லையாங்கிறத உதயநிதி தான் தீர்மானிப்பார் அப்படின்னா அங்கே அன்றைக்கி கழகம் வரும். இன்றைக்கி அந்த ஹோல்டு வந்து ஸ்டாலின் ஐயா கிட்ட இருக்குது. நாளைக்கு அந்த ஹோல்டு வந்து சபரீசன் வெர்சஸ் உதயநிதியாக மாறும். அப்ப நீங்க இப்ப கேட்டீங்களா, இன்ன வரைக்கும் கட்டுக்கோப்பா தானே இருக்குது. ஸ்டாலின் ஐயா காலத்துக்கு பிறகு அது சபரீசனா உதயநிதியா என்று மாறும். கண்டிப்பா மாறும். இன்னைக்குமே அது 2 பெரிய பவர் சென்டர். அன்னைக்கு வந்து அவரு அஞ்சானஞ்சன் அழகிரி பிரச்சனை கிளப்பின போது அன்னைக்கு அவங்க செல்வி உள்ள பூந்து, அவங்களோட அக்கா செல்வி உள்ள பூந்து ஒரு சென்டிமெண்டலா 2 பேர்த்தையும் பேசி ஒரு முடிவுக்கு இது இதுக்கு வருவா, இது இதுக்கு நீ பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை இது பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு சபரீசனா அண்ட் உதயநிதியான 2026க்கு அப்புறமான ஒரு காலம் இருக்கும் இல்லையா, அடுத்து அவங்க ஒரு 5 வருஷம் வீட்டில் தான் இருப்பாங்க, டெஃபினட்டாக வீட்டில் தான் இருப்பாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் அது என்னவா மாறும்ன்றத பாருங்க. மாறும், வேறையா மாறும். அங்கே சந்திரபாபு நாயுடு வந்திருக்காரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே சபரீசன் வருவதற்கு ஆல்ரெடி அவர் வந்துட்டார்.
வெறும் முகம்தான் உதயநிதி. உதயநிதி எக்ஸாக்ட் பவர் சென்டர் கிடையாது. சபரீசன் அளவுக்கான அந்த என்னது நெளிவு சுழிவு உதயநிதிக்கு கிடையாது. உதயநிதிக்கு என்ன ஒரே ஒரு பெரிய ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லாரும் பார்த்து அட்மையர் பண்ணுறது, எதிர்கட்சிக்காரங்களும் அட்மையர் பண்ணுறதுன்னா ஸ்பான்டேனியஸாக நக்கல் அடிப்பார். பதில் சொல்லுது, அறிவுபூர்வமாக பதில் சொல்கிறதுங்கிற வேற, ஸ்பான்டேனியஸாக நக்கல் அடிக்கிறதுங்கிறது வேற, கவுண்டர் கொடுக்கறதுங்க வேற. ஸோ அந்த ஸ்பான்டேனிட்டியை வேணா வந்து ரசிக்கலாம் அந்த செகண்ட், பட் அது அறிவாகாது. இல்ல அந்த பாட்டிலேயே வருதே மேம், கலைஞரே வானா கலைஞருக்கு அந்த அந்த இது இருந்துச்சு இல்லையா, கவுண்டர் கொடுக்கிறது, யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா. கலைஞருக்கு இருந்த சாதுரியத்துல 1% கூட இவருக்கும் கிடையாது, ஸ்டாலின் ஐயாவுக்கும் கிடையாது, உதயநிதிக்கும் கிடையாது. கருணாநிதி அவர்கள் எப்பொழுதுமே அவர் வந்து அடிமட்டத்துல அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு பல இடங்கள்ல பல விதங்களை பண்ணி தான் அவர் வந்தார். அந்த மாதிரி ஸ்டாலினும் வரல, அந்த மாதிரி உதயநிதி வரல. சரிங்களா? அப்போ நீங்க வந்து முதல் தலைமுறையா வராங்கல்ல, அவங்க எல்லா தொழிலையும் ஜொலிப்பாங்க. அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த தொழில் போகுதாங்கிறது தான் முக்கியம். இப்போ நீங்க வந்து பெரிய ரத்தன் டாட்டா குடும்பமே வந்து அப்படி எப்படி ஆச்சு இல்ல. இப்ப சரியான காலகட்டம் இந்த நேரத்துல வந்து விஜய் அவர்கள் உள்ள வராரு, ஒரு பெரிய எதிரி அப்படின்னும் போது டக்குனு இந்த பக்கம் வந்து உதயநிதிகளை பூஸ்டப் பண்ணாதானே கட்சியை காப்பாற்ற முடியும். அடுத்த கட்டத்துக்கு சார் நீங்க பூஸ்டப் பண்ணலாம் சார், சரக்கு இருந்தா தான் சார் பூஸ்டப் பண்ண முடியும். அந்த பாட்டு வெளியே நீங்க வெளியே உட்காந்து இப்படி தள்ளு 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 தள்ளுன்னு உட்காந்து வடிவேல மாதிரி தள்ளு தள்ளுன்னா வண்டி ஓடாது. நீங்க செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்கிற மாதிரியான டிசைன் உள்ள இருக்கணும். அந்த டிசைன் உள்ள இப்ப அந்த பாட்டு ஒரு அவங்க கட்சியில இருக்கிற அந்த ஜென்சி கிட்ட அந்த பாட்டு போய் பிடிச்சிருக்கான்னு கேட்டு பாருங்களேன். சார் என்ன சார் இவ்வளவு மொக்கையா வாசரை போட்டு வைப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அது யாருக்குமே கேட்சியா இல்லை. இப்ப இந்த ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அது வந்து ரொம்ப சிம்பிள் டியூன் தான். ஆனா எல்லாத்துக்கும் அது பிடிச்சிருந்துச்சுன்னா ரீச் ஆச்சு, யார் வேணாலும் பாடலாம் அந்த பாட்டை. இப்ப இந்த உதயநிதிக்கு வந்த பாட்டை நீங்க யாராவது பாட முடியுமா? அது என்னன்னா, இந்த பாட்டு என்ன காட்டுதுன்னா, உதயநிதி தலைமுறையில் இருக்கின்ற அன்பில் மகேஷ் அவங்க எல்லாமே அந்த பேட்சே, டிஆர்பி ராஜா, அருண் நேரு, இந்த பக்கம் எல்லாமே சரக்கு தீர்ந்து போச்சு. ஏன்னா கருணாநிதி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அடிச்சு பிடிச்சி அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வந்தவர் நின்றாரு 50 வருஷம். ஸ்டாலினால் அவ்வளோ வருஷம் நிற்க முடியாது, அவருக்கு ஹெல்த் ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்து அந்த ஹெல்த்துக்காகத்தான் இவரை கொண்டு வராங்க. இவரை கொண்டு வரும்போது இவர் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், மக்கள்கிட்ட போனதில்லை, பேசுனதில்லை, பழகினதில்லை. கருணாநிதி இருக்கிற நக்கல் வேணா வரலாம், ஹெரிடிட்ரியா பரம்பரையா, கருணாநிதி மீது உழைக்க முடியாது. 4 மணிக்கு எந்திரிக்க சொல்லுங்க. ஒரே ஒரு சின்ன சேலஞ்ச், கருணாநிதியை போல் உதயநிதியை 4 மணிக்கு ஒரே ஒரு நாள் லைஃப்ல ஒரே ஒரு நாள் 10 மணிக்கு படுத்துட்டு காத்தால 4 மணிக்கு எந்திரிச்சு கருணாநிதி மாதிரி வாக்கிங் போயிட்டு கருணாநிதி மாதிரி ஒரு வேலை செய்ய சொல்லுங்க பார்ப்போம். அழகிட்டு இருக்காரு மேம், இப்பதான் வாக்கிங் போறாரு, டீ குடிச்சிட்டு இருக்காரு. நடிக்கிறது யார் வேணாலும் பண்ணலாம் சார், அவர் கேமரா முன்னாடி நடிச்சவர். சரிதான், ஒரு நாள் யார் வேணாலும் நடிக்கலாம். ஆனா அது தினசரி லைஃபா தினசரி டிசிப்ளினா கொண்டு வரது இருக்குல்ல, அது உதயநிதிக்கு சுட்டு போட்டாலும் இன்னைக்கு இல்லை என்னைக்குமே அது வராது. ஏன்னா அப்படி ஒரு 50 வருஷம் பழகாத ஒரு ஆளை கொண்டு வந்து திடீர்னு நீ கருணாநிதி மாதிரி இருந்தா வராது, முடியாது. சரிங்களா? அப்போ சில பழக்க வழக்கங்கள் தானாக தான் வரணும், இம்போஸ் பண்ணி வராது. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி மொக்க பாடல்கள் 1க்கு 100 கொண்டு வந்தாலும் நீங்கள் உதயநிதி அவர்களை ஒரு தலைவராக உருவாக்க முடியாது. நீ வேணா அறிவுத்தில் நடத்து, அதில் 44 பேர் நீ சோறு போட்டு வளர்க்கின்ற உங்கள் அந்த வீட்டை காக்கின்ற இந்த ரொம்ப ஃபாரின் பிரீடு டாக்ஸ் மாதிரி அதை நான் அந்த கூட்டத்தில் பேசுன மாதிரி ஒரு 44 பேரை வளர்த்து எடுக்கலாம். அவங்க உட்காந்து ஒவ்வொரு டிவிலையும் உங்களுக்கு கூச்சல் போடலாம், நல்லா குறைக்கலாம். நீங்கள் போடுற ஃபீடு ஃபாரின் ஃபீடாக போட்டால் நல்லா தான் குறைக்கணும், நாய் அந்த மாதிரி குறைச்சிட்டு போகலாம். பட் ரிசல்ட் என்ன? அந்த 44 பேர்த்துக்கு தான் நீங்கள் தலைவர். என்டையர் தமிழ்நாட்டுக்கும் நீங்கள் தலைவராக முடியும்னா இட் வில் நெவர் ஹேப்பன். அதுதான். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசும். நேரத்துக்கு நன்றி.